அவங்க சொன்ன மாதிரி தான் 2021 2 பேர் வந்து ஜாயின் பண்ணோம். நடுவில் நிறையா கஷ்டம் வந்துச்சு. 2 பேரும் விடாமல் படித்து ஈக்குவலாக ஃபெயிலியர்ஸும் பார்த்துட்டு அதே நேரத்தில் இப்போ சக்ஸஸும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். சக்ஸஸ் வந்துட்டு இப்போ தான் ஒரு கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆகுது. இப்போது 2 பேருக்கும் வந்துட்டு கிடச்சி ஒரு நல்ல கெரியர் வந்துருச்சு அப்படின்னுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இன்னைக்கு பேரண்ட்ஸ் வர முடியல வேலைனால. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 18 அன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனு. நான் போயிருந்தேன். அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருமே கிஃப்ட் கொடுத்தாங்க, நிறையா பேசினாங்க, என்னை வந்து பேச சொன்னாங்க. அப்போ என்னால் பேச முடியல, ஏன்னா நம்ம தான் எதுவுமே பண்ணல. லாஸ்ட் இயர் தேர்ட் அட்டெம்ப்ட் வரைக்கும் போயிடுச்சு, இதுக்கு மேலே பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்டில் வந்துட்டு போய் பேசுறதுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்ம போயிட்டு பேசுறதுக்கு. இப்போது என்னோட பிரதரு சிஸ்டர்-இன்லா எல்லாருமே வந்துட்டு கிஃப்ட் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டாக இருந்துச்சு. பேசுகிறதா இருந்தால் நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு அகாடமி ஸ்டேஜில் பேசணும். அப்பா அந்த மாதிரி நான் அடிச்சிட்டேன், கவர்மெண்ட் ஜாப் அடிச்சிட்டேன், இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லணும்னு அதுக்காகவே இன்றைக்கி வந்துட்டு வந்திருக்கேன். அதனால் அப்பா கண்டிப்பாக வீடியோ பார்ப்பாங்க. நான் அடிச்சிட்டேன்ப்பா, சந்தோஷமாக இருக்குது, உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்புகிறேன். அம்மா அப்பா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அவங்க தான் 4 இயர்ஸாக வந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் நானும் என்னோட காலேஜ் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். 2 பேருக்குமே நிறைய இது வந்தாலும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம பண்ணிகிட்டு இருந்தோம். மேஜராக இங்கே அகாடமியில் வந்துட்டு அந்த படிப்பு அதை தாண்டி வந்துட்டு நிறைய எங்களுக்கு இங்கே கற்றுக் கொடுத்துச்சு. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பார்ட் டைமில் வேலை பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க அப்படின்ற அந்த இது எல்லாமே நாங்கள் இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டோம். ஸோ வந்துட்டு படிப்பை தாண்டி இந்த அகாடமி எங்களுக்கு நிறையா கற்றுக் கொடுத்துருக்கு. எப்படி சர்வை பண்ணணும், எங்கே போனாலும் எப்படி நம்ம பேசணும், பழகணும், இன்டர்வியூ கைடன்ஸு. ராஜேஷ் சார்லாம் ஃபஸ்ட்டு நாங்கள் கிளியர் பண்ணதுக்கு காரணமே வந்துட்டு ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது. அவர் இப்போயுமே எல்லா கிளாஸ்லையும் சொல்லுவார், ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம், ஸ்மார்ட் ஒர்க் கண்டிப்பாக வேணும். பர்டிகுலராக இந்த பேங்க் எக்ஸாமுக்கு ஸ்மார்ட் ஒர்க் இருந்தால் தான் உன்னால் அடிக்க முடியும்னு அடிக்கடி சொல்லுவார். அது மட்டும் எனக்கு ஒரு ப்ரிலிம்ஸ் அப்பயும் ரீவைன் ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்துட்டு ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது, கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்ளை பண்ணிகிட்டே இருப்பேன். இனிமேலும் அப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக. தேங்க்யூ ராஜேஷ் சார். அப்புறம் வந்துட்டு மார்க் இன்டர்வியூ கைடன்ஸ்க்கு சுகேஷ் சாரும் பேசுவாங்க. அவங்களும் வேர்ல்டு லெவல் எல்லா நாலேஜும் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இப்படிலாம் இருக்குது, இந்த நியூஸ் இருக்குது, அந்த நியூஸ் இருக்குது. ஸோ அந்த எல்லா நியூஸும் கவர் பண்ணக்குள்ள ஒரு டோட்டலாக ஒரு நாலேஜ் கிடைக்கும் நமக்கு. இங்கே வந்ததுக்கே நமக்கு பர்டிகுலராக வந்தோம், எக்ஸாம் படித்தோம், போனோம் அப்படி இல்லாமல் டோட்டல் நாலேஜும் வந்துட்டு இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்துட்டு அகாடமியும் சரி இல்லை இங்கே வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு மறக்க மாட்டேன். எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அகாடமிக்கு தேங்க்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.